தெனாலிராமன் கதைகள் 169. காகத்தின் அறிவு. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் ஒரு நாள் விசித்திரமான போட்டி ஒன்று அறிவிக்கப்பட்டது. அரசவைக்கு நடுவே ஒரு மிக உயரமான, கழுத்து மிகவும் குறுகலான ஒரு பீங்கான் ஜாடி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஜாடியின் மிக ஆழத்தில் அடிப்பாகத்தில் கொஞ்சம் திரவம் இருந்தது. அந்த திரவத்தின் மேல் மன்னரின் விலைமதிப்பற்ற வைர பொக்கிஷம் எங்கே இருக்கிறது என்பதற்கான குறிப்பு மிதந்து கொண்டிருந்தது. மன்னர் அவையினரை பார்த்து, இந்த ஜாடியை உடைக்காமல், சாய்க்காமல், கையை உள்ளே விடாமல் உள்ளே இருக்கும் அந்த குறிப்பை யார் வெளியே எடுத்துக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு என்று அறிவித்தார். ராஜகுருவும் மற்ற அமைச்சர்களும் மாறி மாறி யோசித்தனர். குச்சிகளை வைத்தும் நீண்ட கம்பிகளை வைத்தும் முயற்சி செய்து பார்த்தார்கள். ஆனால் ஜாடியின் கழுத்து மிக குறுகலாக இருந்ததால் யாராலும் அந்த குறிப்பை வெளியே எடுக்க முடியவில்லை. அனைவரும் தோல்வியை ஒப்புக்கொண்டு தலை குனிந்து நின்றனர். அப்போது தெனாலிராமன் முன் வந்தான். மன்னா, எனக்கு சிறிது கூழாங்கற்கள் வேண்டும் என்று கேட்டான். மன்னரின் உத்தரவின் பேரில் கூழாங்கற்கள் கொண்டு வரப்பட்டன. தெனாலிராமன் ஒவ்வொரு கல்லாக எடுத்து நிதானமாக அந்த ஜாடிக்குள் போடத் தொடங்கினான். கற்கள் உள்ளே விழ விழ ஜாடியின் அடியில் இருந்த திரவ மட்டம் மெல்ல மெல்ல மேலே உயரத் தொடங்கியது. அவையினருக்கு அப்போதுதான் தெனாலிராமனின் திட்டம் புரிந்தது. நீண்ட நேரத்திற்கு பிறகு திரவ மட்டம் ஜாடியின் விளிம்பு வரை உயர்ந்தது. திரவத்தோடு சேர்ந்து மிதந்து வந்த குறிப்பும் ஜாடியின் வாய்ப்பகுதிக்கு வந்தது. தெனாலிராமன் மிகவும் சுலபமாக அந்த குறிப்பை எடுத்து மன்னரிடம் கொடுத்தான். சிறு வயதில் நான் கேட்ட தாகம் எடுத்த காகத்தின் கதையைத்தான் இங்கு நான் பயன்படுத்தினேன் மன்னா என்று கூறி சிரித்தான். அவனது சமயோசித புத்தியையும் எளிய அறிவியலை பயன்படுத்திய விதத்தையும் பாராட்டி மன்னர் அந்த 1000 பொற்காசுகளை அவனுக்கே வழங்கினார். நீதி. சமயோசித புத்தி எதையும் வெல்லும். பார்த்தீங்களா மக்களே, இந்த கவிதைக்காரனுக்கு குசும்ப சின்ன வயசுல நான் படிச்ச காக்கா கதையை எப்படி உல்டா பண்ணி எழுதியிருக்காம இருக்கு. என்ன பண்றது? அதானே, என்ன பண்ண முடியும்? நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.